ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குலாம் கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது. ஓட்டு போறதுக்கு வாக்கு சேரத்துக்கு உங்களை மாதிரி கூட்டணி கட்சிகள் வேணும், ஆனா ஆட்சி மட்டும் எனக்குன்னு சொல்றது சுயாட்சியே கிடையாது. அது வந்து ஒரு சுயநல ஆட்சி தானே. அதான் கேட்டுக்கு இருக்கிறோம்ல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தையும் நாங்க பிரகடனப்படுத்தி இருக்கோம்ல, சொல்லியிருக்கலாம்ல. ஆக மொத்தத்தில் திமுக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி இவர்கள் அதிகார பயிர்வை எடுத்து கொடுக்க மாட்டார்கள். இதுதான் யதார்த்தம். அப்படி ஒண்ணு கேட்காம இருக்க கொள்கை சொல்ற கோட்பாடு சொல்றேன். 2026 கேட்க மாட்டோம். 2026 கேட்டா அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு சொல்லிதான் அதே விஷயம் வந்து அண்ணன் செல்லு பிறகு அறிவுரை ஒன்று சொல்லியிருக்காரு. பாமக நீங்க எல்லாம் ஒன்னா இருந்தவங்க தானே, போயிட்டு ஒன்னா இருந்தா என்ன. செல்வ பெருந்தகை முதல்ல நான் இருந்து பல பதவியில தான் இங்க இருந்தாரு. செல்வமா இருந்தவர் தான் அவர் தலைவர் செல்வ பெருந்தகையா மாத்தி இருக்கிறாரு. சரிங்களா, அவர் வந்து அவர் கட்சி வேலையை பார்க்கணும். செல்வ பெருந்தகை குறை சொல்றவங்க எல்லாம் என்ன சொல்றாருன்னா, என்ன குறை சொல்றவங்க அறவேக்காடுன்னு சொல்றாரு. சரி, அவங்களும் அறவேக்காடு, இவர் முழு வேக்காடான்னு கேட்கிறேன். வேக்காடு இது அறவேக்காடு, அது முழுசா வேக்காடையா இருக்கான்னு தெரியல. வேலையை பாருங்க, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 இலக்கு உறுதியாகிவிட்டது. ஒன்னு குறைஞ்சா கூட விசிக கூட்டம்ல இருக்காது. அது உங்க ஆசை. நாங்கள் 2 இலக்கு வாங்க போவது உறுதி, நான் நிக்க போவது உறுதி, நின்று வெற்றி பெற போவது உறுதி. ஆனா எத்தனை சீட்னு கூட சொல்ல மாட்டீங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். என்ற சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம்பா. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குலாம் கொடுக்க முடியாது, தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது, யாராவது கூட்டணி கட்சிகள் வந்து கேட்குற மாதிரி மைண்ட் செட்ல இருந்தா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நாங்களே பேசிப்போம் சொல்லிட்டு வேற யாரும் சொல்ல, திமுகவின் தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த பதில் நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது இந்த நேரத்தை சொல்றதுனால? நீ அவங்கள போய் தான் கேட்கணும். கூட்டணி கட்சிகள் கேட்கக்கூடாதுன்னு சொல்றாரு, அதனால தான் உங்ககிட்ட கேட்கறேன் நான். இல்லை, யாரு சொன்னாங்களோ நீ அவங்கள்ட்ட தானே கேட்கணும். சொன்னது உங்களை தானே சம்பந்தப்பட்ட. இப்போ நான் சம்பந்தப்படாத யார் ஒரு அதிமுக கிட்டயோ இல்லை பாமக கிட்டயோ கேட்டால் அந்த கொஸ்டின் இன்வேலிடு. விசிகாவை பார்த்து தான் சொல்லியிருக்கதா நாங்கள் உணர்ந்தோம், அதனால கேட்குறோம். நாங்கள் 2 பேருக்கு பிரச்சனை. யார் 2 பேருக்கு? யாரோ 2 பேருக்கு. ஓகே, அதில் ஒரு ஆள் வந்து அடிச்சிட்டாரு. அப்ப நீ யாரை போய் கேட்பீங்க? அடி வாங்கினவனு போய் கேட்டுப்பீங்களா? ஏங்க அடிச்சவன போயிட்டு ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்கலாம். அடி வாங்கணும் ஏன்டா அந்த ஆளுகிட்ட போயினுங்கிற, அந்த ஆள் தான் அடிக்கிறாருல, அங்க இருக்க வந்துடுறான்னு சொல்லுவோம். அந்த மணல் நீங்க கேட்கறீங்க, அதனால கேட்கறேன் நான். ரொம்ப இறக்கப்பட்டு கேட்கறீங்க. இறக்கமே படல, நான் ரொம்ப வருத்தப்பட்டு நான் இஷ்யூவை கேட்கறேன் நான். அந்த கான்செப்ட் எப்படி பாக்குறீங்க? அது எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா, நம்ம வேற எப்படின்னா பேசினாலும் பரவாயில்ல, இப்ப யாரோ ஒருத்தர் பேசினா பரவாயில்ல, ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு, அதனால கேட்கறேன் நான். அதாவது நீ கேட்டனால நான் சொல்றேன், நானா சொல்லல, நான் தான் கேட்டது. நெறியாளர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கோட்பாடு இருக்கு, 5 கோட்பாடுகள் அவங்க கட்சிக்கு. சரி, 50 கோட்பாடுகள். அதுல ஒரு கோட்பாடு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. ஆமா, சரிங்களா. இது வந்து ஒண்ணு ஸ்டாலின் உருவாக்கவில்லை, தமிழ் கான்ஸ்டிடியூஷன். அது இதை வந்து யாரு, நம்ம டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி ஐயா உருவாக்கவில்லை, டாக்டர் கலைஞருக்கு முன்னால் இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார். மத்தியில் வந்து கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்றது. இது ஒன்றும் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை, இது அவங்களுடைய ஒரு கொள்கை. மாநில சுயாட்சின்றது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு, அதனால தான் சொன்னேன் நான். மத்தியில் கூட்டாட்சி சொல்லியிருக்கு, மத்தியில் கூட்டாட்சிலாம் சொல்ல. அவங்க சொன்ன அந்த கருத்தை சொல்றேன், ரைட்டா? ஏன் மாநிலத்தில் இருக்கிற மாதிரி மத்தியில் ஏன் சுயாட்சி இருக்கக்கூடாது? அங்கே மட்டும் கூட்டாட்சி வேணும், ஆனால் இங்கே வந்து அதான் அங்கே கூட்டாட்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் மந்திரி சபையில் இருப்போம், நாங்கள் எல்லா வகையான வரலாறையும் படைப்போம். ஆனால் அதே நேரத்தில் மாநிலம் என்று வந்து விட்டால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் சரியாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நிகழ்காலத்தில் நல்லா கேட்டுக்குங்க, அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். உங்க கருத்தெல்லாம் அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும், கருத்தெல்லாம் மாறுபாடு. ஏன்னா இந்த மாநில சுயாட்சி வந்து தனிச்சுதான் ஆட்சி செய்யறேன்னு சொல்றதுக்கான தார்மீக தகுதி திமுக இல்லைன்னு நான் பாக்குறேன், திமுகவுக்கே இல்லைன்னு பாக்குறேன். ஏன்னா திமுக தொடங்கப்பட்ட காலத்துல இருந்து அவங்க கூட்டணி வச்சுதான் தேர்தல் சந்திக்கிறாங்க. அப்போ ஓட்டு போறதுக்கு வாக்கு சேரத்துக்கு உங்களை மாதிரி கூட்டணி கட்சிகள் வேணும், ஆனா ஆட்சி மட்டும் எனக்குன்னு சொல்றது சுயாட்சியே கிடையாது, அது வந்து ஒரு சுயநல ஆட்சி தானே. சுயாட்சிக்கும் சுயநல ஆட்சிக்கும் வித்தியாசம் இருக்கு. இது உங்க கருத்து, சரிங்களா? கருத்துக்கு நான் வர்றேன். என் கருத்தை முழுமையாக நான் பேசுறதுக்கு முன்னாடியே இடையில மறைக்கக்கூடாது, ரைட்டா? அதாவது விடுதலை சிறுத்தைகள் தான் அரசியல் வரலாற்றில் இன்று நேற்று இல்லை, ஏறக்குறைய 90களில் தலைவர் சொன்னதுதான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இது ரெண்டு வரியை மட்டும்தான் படிக்கிறீங்க. அதுக்கு அடுத்து ஒன்று சொல்லியிருப்பார், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம். இதுதான் உலகத்திலேயே வந்து ஒரு ஜனநாயகம் பரவலாக்கப்படக்கூடிய ஒரு தத்துவம். அதுவும் பாருங்க, அதாவது கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் அப்படின்றது சிங்குலர், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஜனநாயகம் வேண்டும். எளிய மக்களுக்கும் அதிகாரம்ன்றது புளூரல், பன்மைத்துவம், எல்லாருக்குமே அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கோட்பாடாக வச்சு அவங்க செயல்படுறாங்க.
அது வந்து இதுவரைக்கும் அது மாதிரி செயல்பட்டு இருக்கலாம். ஆனால் வருங்காலங்களில் 2026 வேணுமா இல்லாமல் போகலாம். ஆனால் எழுதி வச்சுக்கோங்க வெள்ளை பேப்பரில், வருங்காலங்களில் நிச்சயமாக இந்த அதிகார பகிர்வு நடக்கும் தமிழ்நாட்டு. சரிங்களா? அந்த அதிகார பகிர்வு என்பது எப்படி நடக்க வேண்டும் என்றால், எப்படி நடக்கும் என்றால், இப்போ நீங்கள் வந்து இப்போ எலெக்ஷன் வருது, வர எலெக்ஷனில் வந்து திமுக ஒரு குறிப்பிட்ட தொகுதியை வெற்றி பெறுகிறது. ஆனால் அது வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த நம்பர்ஸ் கிடைக்கவில்லை, மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? கூட்டல் இருக்கிறவர்கள் அதற்கு உதவி செய்ய வேண்டும். ஆனால் இதற்கு முன்னால் இதே மாதிரி ஒரு நிகழ்வு டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி காலத்தில் நடந்தது, ஐயா காலத்தில் நடந்தது. ஆனால் அன்றைக்கி அவரை வந்து ஐயா கொடுக்கல. நான் இருக்கா? ஆமாம், நான் இருக்கா? இப்போ பாமகவும் இருந்துச்சு, காங்கிரஸ் இருந்துச்சு, ஆனால் கொடுக்கவில்லை. ஆனால் நிகழ்காலத்தில் இப்போ அந்த குரல் வந்து வலிமையாக ஒலிக்கின்றது. அது வலிமையாக ஒலிப்பதால் எலெக்ஷனுக்கு பிறகு, தேர்தலுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா? நீ வந்து இப்போ சும்மா ஸ்டேட்மெண்ட் போது நாங்கள் சொல்லலாம், அவங்க சொல்லலாம், காங்கிரஸ் சொல்லலாம், ஆனால் அதற்கான ஒரு சூழ்நிலை வரணும்ல. அப்ப எங்க இருந்து வரணும்? மக்கள் மத்தியிலிருந்து வரணும். அப்ப மக்கள் மத்தியில கேட்கிற கேள்வி கரெக்டா கேட்கிற, அதனால தான் கேட்டாலும் இல்ல 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 சரியா கேக்குறீங்க. ஏன் வராது? மக்கள் நான் சொல்றேன் கேளுங்க, நீ அப்புறம் சொல்லுங்க. நீ வாட்டி எதை நீங்க கேட்டீங்க பதில் சொல்லணும். இல்ல நான் சொல்லிடுறேன், அப்புறம் நீ கேளுங்க, இதை சேர்த்து சொல்லுங்க. அதாவது மக்கள் வந்து எப்படின்னா, மக்கள் வந்து இப்போ வந்து திமுக இருக்குன்னா திமுக ஓட்டு போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் இப்போ கடந்த முறை 6 சீட்ல நின்றோம்ல, 6 வெற்றி பெறணும். உங்களுக்கு புரியுதா? இப்போ காங்கிரஸ் வந்து ஒரு 25 நின்றாங்க, 18 வெற்றி பெற்றார், 25 வெற்றி பெறுகிறார்கள். இது மாதிரி பரவலாக இவர்கள் இந்த கூட்டணி கட்சியில் கம்யூனிஸ்ட் வெற்றி பெறணும். கம்யூனிஸ்ட் 2 தான் வெற்றி பெற்றுச்சு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 தான் வெற்றி பெற்றுச்சு. அதே மாதிரி யாரு? அண்ணன் மதிமுகவா? அவர் 2 தான் வெற்றி பெற்றார், 1ஆம் தேர்தல் அவர் தான் வெற்றி பெற்றார். அப்ப இது மாதிரி இருக்கிற சிக்கல்கள் இல்லாமல் அந்த கூட்டணி கட்சிகளும் வலுவாக வெற்றி பெறும் பொழுது அப்ப அங்க நம்பர்ஸ் தேவைப்படும்ல, தேவைப்படுமா படாதா? அப்ப தேவைப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க போறாங்க. அப்ப கேட்காம இருக்கலாம். அதுதான் நான் சொன்னேன், பழைய கால வரலாறு சொன்னேன். அதனால இது ஒரு நிகழ்வு, இது ஒரு சயின்ஸ். இந்த சயின்ஸ் வந்து நிச்சயமாக வருங்காலங்களில் தமிழ்நாட்டில் ஒரு அதிகார பகிர்வு நடக்கும். 118 சீட் வந்து தேவைப்படுது ஆட்சி அமைக்கிறதுக்கு. திமுகவே கிட்டத்தட்ட 150 தொகுதியில் நின்றுட்டு உங்களுக்கு மிச்சம் இருக்கிறத வந்து கொடுக்குறாங்க கூட்டணி கட்சிகளுக்கு. அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பெரும்பான்மை நம்ம தான் சொல்லிட்டு. அப்போ அவங்க வந்து வெற்றி பெற்றுறாங்களே, உங்களுக்கு அதன வாய்ப்பே கிடையாது. முதல்ல இப்போ உங்களுக்கு ஒரு 20 சீட்டு, காங்கிரஸ்க்கு ஒரு 20 சீட்டு, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு 2த்துக்கு சேர்த்து ஒரு 40 சீட் அப்படி கொடுத்தாங்கன்னா அவங்க 100 நிற்க போறாங்க, நீங்க 134 நிற்க போறீங்க. அப்படி வந்து பிரிஞ்சா நீங்க சொல்லக்கூடியது ஏற்படும். இதுல மக்களுக்கு சம்பந்தமே இல்லை, சம்பந்தமே இல்லாத மக்களை கூப்பிட்டு வந்து ஆட்சியின் அதிகாரத்துக்கு பங்கு வேணும்னு கேட்கறது எப்படி? பரவலா ஒரு செய்தி இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி மந்திரி சபையை விரும்புவதில்லை. பேசுறாங்களா பேசலையா? எல்லா கட்சியும் பேசணும். இவ்வளவுக்கு திமுக மட்டும் பேசுறது, திமுக அதிமுக மட்டும் தான். நான் சொல்றேன், வர்றேன், நீங்க முந்தாதீங்க. கேள்வி கேட்டு முடிச்சு திருப்பி உடலை அதிமுக இப்பதான் பிஜேபி சேர்த்துச்சு. அதற்கு முன்னால் அவங்க தனியா தான் இருந்தாங்க. இனிமே எங்க வாழ்க்கை வரலாற்றுல நாங்க எப்பயுமே பிஜேபி கிட்ட போக மாட்டேன் சொன்னாரா சொல்லலையா? டக்லாபாய் இங்க ஒருத்தர் இருக்கிறாரு. யாரு டக்லாபாயா? தெரியாதா? டக்லாபாய் தெரியாது யாருன்னு? தெரியல. யாரு? ஜெயக்குமார் பாய்னு ஒரு பாய் இருப்பாரு, ரைட்டா? அவர் என்ன சொன்னாரு? நான் ராஜா மாதிரி இருந்தேன் என் தொகுதியில, நான் தோத்து போனது காரணமே இந்த பிஜேபி தான் காரணம். இனிமே எங்க வாழ்க்கையில் நாங்க பிஜேபியோட மந்திரி சபைக்கு அதாவது கூட்டணியே போக மாட்டோம்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் நாங்க திமுகவோட இருந்தோம். ஏன் எடப்பாடி அந்த வார்த்தையை சொல்லல? நாங்க தான் கேட்டுக்கு இருக்கிறோம்ல, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தையும் நாங்க பிரகடனப்படுத்தி இருக்கோம்ல, சொல்லிருக்கலாம்ல. அப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே சொல்லுவதற்கு தயாராக இல்லாம, அது என்ன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? அண்ணா திராவிட டுபோக்கர் ஆயிடுச்சுல, அவன் கதை முடிஞ்சுங்க. நீ என்ன பாருங்க, நான் அதுக்காக கேட்கல. ஜெயலலிதா அம்மையா இருக்கிற காலத்தில் அது வலுவாக இப்படி சொல்லுங்க, திமுகவே கொடுக்கல, அதிமுக கொடுத்துருமா அப்படி? ஆக மொத்தத்துல திமுக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இவர்கள் அதிகார பகிர்வை எடுத்து கொடுக்க மாட்டார்கள். இதுதான் யதார்த்தம். அப்படி ஒண்ணு கேட்காம இருக்க கொள்கை சொல்றேன், கோட்பாடு சொல்றேன். 2026 கேட்க மாட்டோம். 2026 கேட்டா அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. உங்களுக்கு சொல்லிதான் அதே விஷயம். இப்ப நீ குடுப்பீனாதே உங்களை வந்து எவ்வளவு கேட்பாங்க, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. தம்பியே கொடுக்கவே மாட்டாருப்பா. ஆளே ஒரு மோசமான உரிமைன்றது உங்களுக்கு நல்லா தெரியும், பிச்சை போறது கிடையாது. நம்ம போய் எடுத்துக்கிறது எவனும் நம்ம உரிமை கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கூட்டணி கட்சிகள் உங்க ஆசையை நாங்க வந்து வரவேற்கிறோம். 2031
விடுதலை சிறுத்தை தலைமையில நாங்களே வந்து சீட்டு கொடுப்போம், எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். திமுக மட்டுமல்ல, யாரெல்லாம் எங்கள் தலைமையை ஏற்று எழுச்சி தமிழர் முதல்வராக வருகிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே நாங்கள் அதிகாரத்தை பகிர்ந்து அளிப்போம். விஜய்னு ஒருத்தர் வந்து நான் ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு தரேன்னு சொல்லிட்டு சொன்னாரு, ஒருத்தர் போக மாட்டீங்க அந்த பக்கம், அப்புறம் இந்த பக்கம் திமுக தரமாட்டுது, அதிமுக தரமாட்டுது. நான் தரவும் கூட போய் எனக்கு மாட்டீங்களா? ஏன் எதனால இது எப்படி இருக்குது? தம்பி பேசுற பேச்சு எப்படி தெரியுமா இருக்குது? விஜயுமே டம்மின்னு சொல்ல வரீங்க, விஜய் ஒரு டம்மின்னு சொல்ல வரீங்க. டம்மின்னு சொல்ற அளவு அதை விட மோசமான டம்மி, டம்மிக்கெல்லாம் டம்மி. அதனால அதை பத்தி நீ பேசுறதே வேஸ்ட் தான், புரியுதா? அவர் சினிமால நல்ல குத்தாட்டம் போடுவார், அம்மா அவரை வரவேற்கிறான். ஆனா அரசியல் அதே மாதிரி குத்தாட்டம் போடலாம் என்று நினைத்து வருகிறார். அவரை தவிர யாரும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. எழுதி வச்சு செங்கோட்டையன் எப்படி? செங்கோட்டையெல்லாம் எப்பயே அவரை சோழியை முடிச்சுட்டாங்க. அவர் கையில யாரு? ஆதவர்ஜன் இப்பயே மாமியார் வந்து கும்மாங் குத்துதான், கேள்விப்படலையா? ஆபீஸ் அப்புறம் காலி பண்ணிட்டேன் தெரியுமா? ரியாதா வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு ஆபீஸை போட்டு நடத்தி இருந்தாங்க. மாமியார் சொல்லுவாங்க, உனக்கு சோறு போடணுமா வேணாமா, இல்ல வீட்டை விட்டு விரட்டணுமா? சரி வேற உங்களுக்கு வந்து ஆதவர்ஜனை திட்டுறதுனா அப்படியே சந்தோஷமா உங்க முகம் ஃபுல்லா பிரைட்டா இருக்குது. ஆதவர்ஜன் பேசும்போது மட்டும் ஏன் இப்படி உனக்கு வந்து இவ்வளவு ஒரு இதா இருக்குது? ஆதவர்ஜன் 100 டீலிங்ல இருக்கிறியா? ஆளு வேற பல படம் மின்ற டீசர்ட் எல்லாம் போட்டு எனக்கு டவுட்டா இருக்குது. டிவிக்கு வந்து பணம் வருது, டிவிக்கே இருந்து இல்ல, அதெல்லாம் அவனுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆதவர்ஜுனா அதெல்லாம் வந்து நல்லா மகிழ்ச்சியாரு, உன்னை வாழ்த்துக்கிறோம். ஆதவர்ஜனுக்கு எடுத்து பணம் வருது. சரி ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அவரு சொல்றாரு காங்கிரஸ் வந்து எங்களை விட்டு போக மாட்டாங்க, ஏன்னா அந்த கேள்வியே அதை மையப்படுத்தி தான் கேட்டிருக்காங்க. இப்போ காங்கிரஸ் அப்படின்றப்ப உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு சின்ன ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு, என்ன இஷ்யூ அது? ஏன் என்ன? காங்கிரஸுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் எந்த காலத்திலும் சிக்கல் வராது. கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக நாங்கள் வந்து அவர்களும் மதச்சார்பின்மையை விரும்புகிறார்கள், நாங்கள் மதச்சார்பின்மைக்காகவே மாநாடு நடத்தி போராடி கொண்டிருக்கிறோம். அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. இல்லை உங்களுக்கு வந்து அண்ணன் செல்லு பிறகு அறிவுரை ஒன்று சொல்லியிருக்காரு, பாமக நீங்கள்லாம் ஒன்றா இருந்தவங்க தானே, போயிட்டு ஒன்றா இருந்தால் என்ன சிக்கல்னு கேட்குறாரு. அதனால கேட்டேன் நான். அண்ணன் செல்வ பெருந்தகை முதல்ல நான் இருந்த பல பதவியில தான் இங்கே இருந்தார். செல்வமா இருந்தவர் தான் அவர் தலைவர் செல்வ பெருந்தகையா மாற்றிருக்கிறாரு. சரிங்களா? அவர் வந்து அவர் கட்சி வேலையை பார்க்கணும். அவர் நம்ம அண்ணன் ஆகிறதானே, அவர் கட்சியில் இருக்கிற ஆளுகளே அவர் பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்புறம் மற்ற கட்சிக்கு அட்வைஸ் பண்ணுறது தேவையில்லாத வெற்றி வேலை. அதனால் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என்று அன்போடு நான் அவருக்கு செல்வ பெருந்தகை இல்ல செல்வ பெருந்தகை குறை சொல்றவங்களாம் என்ன சொல்றாருன்னா, என்ன குறை சொல்றவங்களாம் அறவேக்காடுன்னு சொல்றாரு. சரி, அவங்களாம் அறவேக்காடு, இவர் முழு வேக்காடான்னு கேட்கிறேன். வேக்காடு இது அறவேக்காடு, அது முழுசா வேக்காடையா இருக்கான்னு தெரியல. வேலையை பாருங்க, ரைட்டா? உங்க வேலை என்ன? உங்க கட்சியை பாரு, உங்க கட்சியை கேட்கறாங்க, அவர் சொல்ற கேட்கறாங்க. எங்கிட்ட ஒருத்தர் பெறப்படுறேன், அங்க இருந்துகிட்டு நான் தாண்டா அட்வைஸ் தருன்னு, நான் தாண்டா தேர்தல் பண்ணி குழு அப்படின்னு இங்கிட்ட ஒரு எம்பி அங்கிட்டு பெறப்படுறாப்புல, அங்கிட்டு இருக்க ஒரு அக்கா ஒன்று இருக்கு, ஒரு எம்பி அக்கா, அது வாட்டி பேசுது. உன் கட்சியில வந்து உனக்கு கீழே இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ணு. அப்ப அதுவே பண்றதுக்கு உனக்கு வந்து நம்ம மேற்கொண்டு சொன்னா நல்லா இருக்காது, வார்த்தை கொஞ்சம் கடினமாக மாறிவிடும். அதை விட நீ விடுதலை சிறுத்தைகளுக்கு விளக்கம் கொடுக்க தேவையில்லை. விடுதலை சிறுத்தைகள் தெளிவா இருக்கிறான். என்ன தெளிவா இருக்குன்னா, தெளிவில்லாம இருக்கிறாப்ல, அதே பாருங்க வருத்தமா இருக்குது. என்ன நாங்க தெளிவா இருக்கிறோம்னா, சாதி வெறியர்களாகிய பாமகவோடு கூட்டணி அல்ல, கூட்டணி இல்ல. அதே மாதிரி மத வெறியர்கள் யாரு பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு நாங்க தெளிவா சொல்லிட்டோம்ல. கொங்கீஸ்வரன் கட்சியில என்ன கட்சி அது? யாரு? கொங்கு ஈஸ்வரன் கட்சி. என்ன கட்சி சொல்லுங்க நீங்க? நான் கூட்டத்தில் இருக்கிற அவங்களோட அது ஒரு ஜாதி கட்சி. எப்படி ஜாதி கட்சி? அது நீங்க சொல்றீங்க சாதி கட்சின்னு. அவங்க வந்து இனிமேல் நாங்கள் சாதி வேலையெல்லாம் செய்ய மாட்டோம், நேர்மையா இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க நேர்மையா களமாடி கொண்டு இருக்கிறார்கள். போய் பாருங்க அங்க போய். அது ஜாதி கட்சி இல்ல, அவங்க இல்லைன்றாங்கல்ல. அவங்க ஏன் தீயரிச்சாங்களா? நான் கேட்ட கேள்வி, அவங்க ஏதாவது ஒரு வீட்டில் போய் தீ வைத்து எரித்தார்களா? எங்கேயாவது வந்து இளவரசன் போன்ற இளைஞர்களை கொலை செய்தார்களா? அதே மாதிரி மரக்கான கலவரத்தை அவர் வேற கட்சி தெரியாம பேசாத மரக்கான கலவரம் பண்ணாங்களா? இல்ல தருமபுரியை சுற்றி இருக்கிற கிராமங்களை பூரா தீ வச்சு எரிச்சலாம் யாரு? அதற்காக ஜெயலலிதா அம்மையார் தூக்கி உள்ள போட்டது யாரு? அப்ப அம்மையார் காலில் போய் விழுந்தது யாரு? அதுக்கு பதில் சொல்லுங்க. கொங்கு நாடு, கொங்கு மக்கள் கட்சி எல்லாமே ஒரே பெல்ட் தானே, ஒரே இஷ்யூ தானே வந்து கொண்டு வராங்க. நான் கேட்ட கேள்வி, நீங்க கேட்ட கட்சி அந்த கட்சி இந்த வேலை செஞ்சிருக்குதா? செஞ்சிருந்தா சொல்லுங்க, நம்ம விவாதிப்போம். அவர் அண்ணனை கூப்பிடுவோம், அவர் ஒரு இன்டர்வியூ நான் ரெடி பண்ணி தரேன். சாதி கட்சின்டாப்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டு சொல்றாம. அவர் மட்டும் கிடையாது, முக்குளத்தூர் புலிப்படையில் வச்சிருக்கக்கூடிய கருணாசர்களும் ஜாதி கட்சி தான். பல ஜாதி கட்சிகளெல்லாம் கூட்டு திமுக உள்ள வச்சிருக்கு. ஒருத்தர் என்ன ஒரு கவுண்டர் ஒருத்தர் பேர் வச்சிருந்தாரு, அந்த மாநாட்டுக்கு போயிட்டு வந்து கவுண்டர் இவரே பேர் சொல்றாரு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் ஒரு நிலைப்பாட்டுல தெளிவா இருக்குது. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. திமுக காரங்க கேட்கிற கேள்வி எல்லாம் சங்கத்தமிழ் கேட்டுக்கிறீங்களா?
சொல்றீங்களா அந்த ஜாதி போய் அங்க போய் சொல்லிட்டு. கேளுங்க. நாங்க தெளிவா இருக்கிறோம். பாமக பிஜேபியோடு கூட்டணி இல்ல. ஏன் கூட்டணி இல்லைன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்குறோம். அதாவது வன்னிய தோழர்களும் நாங்களும் அண்ணன் தம்பியுமே இருக்கிறோம். கீழே பாட்டாளி வர்க்கம், அந்த பாட்டாளி வர்க்கத்தை சாதி வர்க்கமாக மாற்றி விட்டார் டாக்டர் ராமதாஸ். அதெல்லாம் உடனே நான் வந்து சேர்க்க மாட்டேன் போயா அப்படின்னு விரட்டி விட்டோம். இந்த பக்கத்து யாரு, இந்த பக்கத்து ரொம்ப கெஞ்சிறாரு. இந்த பக்கத்து யாரு, அக்கா தமிழிசை தலைமையில் அந்த காலத்தில் இயங்கினது. இப்போ வந்து ஒரு புதிய தலைவர்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்களே விரட்டி விட்டோம். வரக்கூடாது, எந்த பக்கத்து எங்க நான் போகிற ரோட்டில் கிராஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் எந்த கட்சி தலைவனும் சொல்ல மாட்டாங்க நாங்கள் இவர்களோட கூட்டணி வைக்க மாட்டோம் என்று. நாங்கள் தான் முதல் பிரகடனப்படுத்தினோம். அந்த வகையில் நீங்கள் அதை வச்சு நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது. யாருக்கு நான் கொச்சப்படுத்தல, குண்டக்க மண்டக்க கேட்கக்கூடாது. இல்லை அப்படிலாம் அந்த நோக்கம் கிடையாது. இப்போ அண்மையில் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று பார்த்தேன் நான். நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த டிவிக்கே இருக்கு இல்லையா, தமிழக வாழ்வுரிமை கட்சியோட தலைவர் அண்ணன் வேலுமுருகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. சீட்டு வந்து திமுக குறைச்சி கொடுக்குது, போன முறை கொடுத்த மாதிரி ஒரே சீட்டு கொடுக்குதுன்னா பொதுக்குழு கூட்டு முடிவு எடுத்துட்டு என்ன வேலையோ அதை பார்ப்போன்னு சொல்றாரு. என்ன சொல்ல போறாரு, வெளியே போறோம்னு சொல்ல போறாரு. உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அது அண்ணன் விவரமாக செயல்பட்டு ஒரு கட்சி வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அவர் ஒன்றும் சாதி வெறியராக இல்லை, அவர் ஜனநாயக ரீதியாக இருக்கிறார். சொல்ல போனால் நான் வெற்றி பெற்றதுக்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் தான் அப்படின்னு பிரகடனப்படுத்தினவர். நாங்களும் சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு அவர் காரணமாக இருக்கிறார். வன்னிய தோழர்களும் பறையர்களும் அவர் மூலமாக தலைவருடைய கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடுகிறார். அவருக்கு நிறைய சீட்டு கொடுக்கும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவர் வந்து சீட்டு கம்மியா கொடுத்தா பொதுக்குழு கூட்டு முடிவு நாங்க நிறைய சீட்டு கொடுக்க சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வாங்கிக்கலாம், அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க. எங்களுக்கு ஏற்கனவே கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதா? எத்தனை தெரியாத பேசல, எத்தனை தெரியல. 2 இலக்கு டபுள் டிஜிட். 10 அது 10ஆவும் இருக்கலாம், 11ஆவும் இருக்கலாம், 25ஆவும் இருக்கலாம். அது அப்போ தேர்தல் அந்த இது கூட்டணி முடிஞ்சு கையெழுத்து போடுவாங்கல்ல, அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதான் அது பிப்ரவரி 28 கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இரட்டை இலக்கத்துக்கு ஒன்று குறைவாக இருந்தால் கூட விசிக்கு அங்கே இருக்காதுன்றதை நான் புரிஞ்சுக்கலாமா? நீ எப்படியுமா புரிந்து கொள்ளலாம், நீ எப்படிமா புரிந்து கொள்ளலாம். ஆனால் 2 இலக்கு உறுதி என்பதை நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அவங்களுக்கும் தெரியும். இப்போ நல்ல ஒரு முக்கியமான கருத்து நான் சொல்கிற கருத்தை வந்து விவாதம் கூட பண்ணுங்க, இல்லை யாருமே விவாதம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு பத்திரிகையாளர், ஒரு நேர்மையான ஒரு நடுநிலையாளர்னா அண்ணன் மணி அவர்கள். அதை வந்து நிச்சயம் ஏற்பார்கள். அது மட்டுமல்லாமல் அதாவது நக்கீரன் பிரகாஷ்னு ஒருத்தர் இருக்கிறாப்புல. அது மட்டுமல்லாமல் அண்ணன் தமிழா பாண்டியன் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த 3 பேருமே ஒரு 2-3 நாட்களாக சொன்ன கருத்துக்கள் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க தெளிவா சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றினால் இல்ல வெளியேறினால் திமுக படு தோல்வியை சந்திக்கும். நீங்க 3 பேருடைய பேட்டி நீ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே வேவ்லென்த்ல பேசியிருப்பாங்க. அவங்க ஒண்ணு விடுதலை சிறுத்தைகள் ஆதரவாளர்கள் அல்ல, அவர்கள் ஒரு நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள், பல கல அனுபவம் உள்ளவர்கள். அவங்க சொல்றதெல்லாம் நிச்சயம் வந்து மக்களுக்கு சொல்லும் பொழுது இந்த கருத்து வந்து தளபதி ஸ்டாலினுக்கு தெரியாம இருக்குமா? உங்களை வெளியே தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அப்ப தெரியும் என்றால் அவர் கொடுப்பதற்கு தயாராகி விட்டார், கொடுக்க போகிறார். அதான் எத்தனை, அதுதான் 2 இலக்கு. இது என்னன்னா இது கதையா இருக்கு. எம்ஜிஆர் கையை கட்டுவாரு. 10னா 10, 11னா 12, 20, 50 அது வந்து அவங்க 99 கூட வாங்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க ஆசையை பூர்த்தி பண்ணலாம். 2030 100 தொகுதி கூட வாங்க. எனக்கு உங்களுக்கு என்னன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு ஒடுக்கப்பட்ட கட்சி, ஒரு ஏழைகளுக்காக பாடுபடக்கூடிய ஒரு கட்சி, சிறுபான்மை மக்களுக்காக பாடுபட கட்சி, ஒரு வலிமைக்கு வர வேண்டும் என்று நீங்க ஆசைப்படுறீங்க. நீங்க சொல்றது ஆனா என்ன சொல்றானுங்க, இப்ப விசிகாக்கு 25 சீட்டு வேணும்னு சொல்லிட்டு நான் பேசினா என்ன வந்து கீழே வந்து என்ன வந்து கேக்குறானுங்க, இவன் வந்து விசிகா கூட்ட திமுக வந்து பிரிக்கிட்டு பாக்குறான், இவன் ஒரு பிஜேபி, இவன் ஒரு RSS அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. உங்களுக்காக பேசினா நீல சங்கின்ற பேர்லாம் அது அப்போ வாங்கியாச்சு, இப்ப வாங்குறதுல புதுசா என்ன பேர் வாங்கிருக்கீங்க? அது என்ன இந்த இதெல்லாம் ஒரு வேலை. சரி, எது எப்படியோ நெறியாளர் அவர்களே, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 இலக்கு உறுதியாகிவிட்டது. 1 குறைஞ்சா கூட விசிகா கூட்டல் இருக்காது. அது உங்க ஆசை, என் ஆசை இல்லை, உங்க ஆசை நிறைய ஆசையா போயிடும். கரெக்டா? அதனால ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்க வாங்குறீங்களா சீட்? இந்த முறை நீங்க சீட் வாங்குறீங்க தானே? கண்டிப்பா. முன்னாடி சொல்லி விட்டு டைட்டில் போட பாக்குறியா? இல்லண்ணே, இது கேள்வியே தப்பு. எப்படி தப்பு? நீ கேட்கிற கேள்வியே தவறு. சீட்டு அவ கொடுக்க போற ரெடியா இருக்கும்போது நீ வாங்குவியானா என்ன அர்த்தம் உங்களுக்குண்ணா? அதுதான் நான் கேட்கிறேன். நான் ஒன்றும் கேட்டு வாங்குறதுக்கு நான் ஒன்றும் பிச்சை எடுக்கல. எனக்கு வந்து கொடுப்பதற்கு அவ உறுதியாகி விட்டார் எங்களுக்கு எழுச்சி தமிழர். அப்புறம் என்ன? இப்போ 20 சீட்டு வாங்க போறீங்க, 20 சீட்டு வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு சீட் தர போறாங்க. நக்கல் பண்ற மாதிரி கேள்வி கேட்க கூடாது. சத்தியமா கேள்வி வந்து யதார்த்தமா இருக்கு. தெரியும் மண்டை பின்னாடி இருக்கிற கொண்டாங்களுக்கு தெரியாதா?
நேர்மையா கேளு, நேர்மையா நான் பேசு. அதனாலதான் கேட்டேன். வருகின்ற நீங்க எத்தனை சொல்லவே மாட்டீங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று உள்ளே செல்கிறோம். ஆனா நான் கேட்கறது ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னு கேட்டா இப்ப ஏடிஎம்கே கூட்டணியில புரட்சி பாரத கட்சி இருக்கு, அவங்க பட்டியல் மக்களுக்கான கட்சி. ஆனா ஜெகன்மூர்த்தி சொல்றாரு நாங்க 4 சீட்டு கண்டிப்பா கேட்போம்னு சொல்லிட்டு. அதனால கேக்குறேன், நீங்க எத்தனைன்னு கேட்கறதோட தப்பாது, அப்படி கேட்க கூடாதா? அது ரொம்ப தவறா பண்றதே டுபாக்கூர்லயே கம்பேர் பண்றது. அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்க. நான் கேட்கிறேன், எதையாவது கம்பேர் பண்றதுக்கு ஒரு நல்ல கட்சிகளை பத்தி நல்ல ஒரு கருத்துக்களை பத்தி பேசு. இவ்வாறு போற போக்குல எதாவது அடிக்காத. அதாவது நாங்கள் 2 இலக்கு வாங்க போவது உறுதி, நான் நிக்க போவது உறுதி, நின்று வெற்றி பெற போவது உறுதி. ஆனா எத்தனை சீட்னு கூட சொல்ல மாட்டீங்க. எத்தனை சீட்டுன்னு உங்களுக்கு சொல்வது எங்களுக்கு தேவையில்லை. அது வந்து அப்ப அப்ப யாருக்கு கொடுப்பாங்கல்ல, அவ கொடுப்பாங்கல்ல, பேப்பர்ல போடுவாங்க பாத்தீங்களா, அப்ப நீங்க பாத்துக்க. அப்புறம் வெளியே வந்து நான் வந்து பூனா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டவர் மனதுக்கமா கையெழுத்து போட அது சொல்றாங்க. அந்த காலம். இப்ப அப்படி கிடையாது. இது நிகழ்காலம், திருமா காலம். ஆகையால் அப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை. நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆள் ரொம்ப கிறங்கின மாதிரி தெரியுது. ரொம்ப விடுதலை சீட்டு எத்தனை சீட்டு கொடுப்பாங்க கவலைப்படுறீங்க. கவலைப்படல. நம்மளுக்கு வந்து ஒரு ஆசை, விசிகா ஒரு 20 சீட்டு வாங்கணும் அப்படி சொல்லிட்டு. நிச்சயமாக உங்க ஆசை வந்து நிச்சயமா நல்ல ஒரு வெற்றிகரமாக அமையும். 20 சீட்டு வாங்குறீங்க, நீங்க வந்து கல்வித்துறை அமைச்சரா வரீங்க. எப்படி கூட்டணி ஆச்சுன்னா அது 2031. ஓகே, எங்க தலைவர் முதல்வர், அப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் அமைச்சராக இருப்பேன். ஓகே. நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி, வணக்கம்.